ஹாய், போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கான்செப்டை வந்து புரிய வச்சுருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு கான்செப்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து இம்பார்ட்டன்ட் லைனை மட்டும் மார்க் பண்ணி அதோடைய அர்த்தங்கள் நான் வந்து சொல்கிறேன். கீ குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன் இன் சார்ஜ் ஆஃப் இஸ் அஃபேர்ஸ். கீ குரூப் அப்படிங்கிறவங்க யார்? அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் கீ குரூப் யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கீ குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸோடைய அஃபேர்ஸை பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்களேன், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட வேலை என்ன? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க, நம்ம ஆர்கனைசேஷனில் ஏதாவது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறது அப்படின்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி சிஇஓ, யார் சிஇஓ? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவங்களோட வேலை என்ன? இந்த பிஸ்னஸை இந்த கம்பெனியை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து அவங்க கையில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கீ குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அடுத்த லைன் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? சீஃப் ஆர்கன் என்ட்ரஸ்டட் வித் தி டாஸ்க் ஆஃப் மேக்கிங் இட் பர்பஸ்ஃபுல் அண்ட் ப்ரொடக்டிவ் என்டிட்டி பை அண்டர்டேக்கிங் தி டாஸ்க் ஆஃப் பிரிங்கிங் டுகெதர் அண்ட் இன்டெகிரேட்டிங் தி டிஸ்ஆர்கனைஸ்டு ரிசோர்ஸஸ், மேன் பவர், மணி, மெட்டீரியல், டெக்னாலஜி which are then combined into a functional whole. ஓகே, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? டிஸ்ஆர்கனைஸ்டு ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்கும்? மேன் பவர் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், மணி இருக்கும், டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கும். ஓகே, டிஸ்ஆர்கனைஸ்டாக தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது இந்த மேன் பவர் இல்லாமல் பிஸ்னஸே பண்ண முடியாது. கரெக்டாக? டெக்னாலஜி இல்லாமல் உன்னால் செய்யவே முடியாது. காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. மெட்டீரியல் அவைலபிள் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவைலபிளாக இருக்கணும். இதில் ரிசோர்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும், ஒரு சஃபிஷியண்ட்டான குவான்டிட்டியில். கரெக்டாக? ஸோ அது இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியாது. அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இன்டெகிரேட் பண்ணுறாங்க, ஒன்றா இணைஞ்சு கொண்டு வராங்க. ஒன்றா இணைஞ்சு கொண்டு வரும்போது யூனிஃபார்ம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷனிங் சிஸ்டமை நீ வந்துட்டு ஒரு யூனிஃபைடான ஒரு ஃபங்க்ஷனிங் சிஸ்டமாக கொண்டு வராங்க. இதனால் என்ன ஆகுது? எல்லா டைவர்ஸ் ரிசோர்ஸையும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நீ வந்துட்டு மாற்ற முடியும். அதே சமயத்தில் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் அதை தயாரித்து கொண்டு வர முடியுது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கோங்களேன். ஃபர்னிச்சரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அதாவது வுட்டு தேவை, எம்டிஎஃப் தேவை, ப்ளைவுட் தேவை, பார்ட்டிக்கல் போர்டு தேவை, வெனீர் ஷீட் தேவை. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா, வுட்டை வந்து தயாரிக்கிறதுக்காக. இப்போ வெனீர் ஷீட்னு எடுத்துக்கோங்களேன். அது வந்து வுட்டு மேலே ஒரு தின் லேயர் மாதிரி வந்துட்டு போடுவாங்க. அது போட்டால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இது அழகாக இருக்கும் அது போட்டால் அப்படிங்கிறதுனால அது வந்து போடுறாங்க. அது ஃபர்னிச்சருக்கு மட்டும் போட, கேபினட்ஸ்க்கு போடுவாங்க. ஓகே, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்க, ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல், மேன் பவர், இதெல்லாம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராடக்டாக, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அடுத்தது வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோல். கரெக்டாக? ஓகே, அதாவது மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பிளான் போடுறது. ஃபஸ்ட்டு பிளானை போடுங்க. ஃபஸ்ட்டு பிளான் போட்டதுக்கப்புறமா அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஆர்கனைஸ் அப்படிங்கிறது வந்து நீ வந்து எடுத்து நடத்தக்கூடிய இது. ஓகே, இது பண்ணால் மட்டும் போதுமா? பிளான் பண்ணால் மட்டும் போதுமா? அது செயலில் கொண்டு வாங்க. அதுதான் டைரக்டிங், அதுதான் ஆர்கனைசிங். டைரக்டிங்னா நீ வந்து அதாவது எல்லா எம்ப்ளாயீஸை கூப்பிட்டு, ஓகேப்பா மீட்டிங்கை போடுங்க, எல்லா எம்ப்ளாயீஸை வச்சு நம்ம வந்து நம்மளோட பிளானை வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை கன்வே பண்ணணும். அது அவங்களுக்கு வந்து அதை புரியணும். நம்மளோட பிஸ்னஸோட, நம்மளோட கம்பெனியோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அது அவங்களுக்கு வந்து தெரியணும். அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க்கை வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. செட் டார்கெட்டில் அதை அச்சீவ் பண்ணணும். நம்மளுடைய மிஷன் என்ன, நம்மளுடைய விஷன் என்ன அவங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அது வந்து தட் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் தட்? டைரக்டிங். ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். நீ எப்படி ரெக்ரூட் பண்ணுற? ஸ்டாஃபிங் அப்படின்னா எம்ப்ளாயீஸை வந்துட்டு நீ வந்து வேலைக்கு எடுத்துக்கிற. எப்படி எடுத்துக்கிற? அவங்களோட நாலேஜை பொறுத்து, ஸ்கில் எப்படி இருக்குது, காம்பிடென்ட் எப்படி இருக்குது, அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு எம்ப்ளாயை நீ வேலைக்கே சேர்த்துக்கிற. கண்ட்ரோலிங், இதெல்லாம் சேர்த்தா மட்டும் போதுமா? அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே, ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது வந்து நீ இதை மட்டும் எம்ப்ளாயை நீ ரெக்ரூட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா அது அவனோட வேலையே கிடையாது. அதுக்கு தாண்டி உன்னோட வேலை என்னென்னா, அவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா இல்லையா, அவங்களுடைய டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா, கரெக்டாக அந்த அப்ஜெக்டிவை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் பார்க்குற வேண்டிய வேலை வந்து உங்களோட வேலை தான். அதாவது மேனேஜ்மெண்ட்டோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நீங்களாம் பார்த்துறீங்க, கரெக்டாக போதும். கண்ட்ரோலிங் நீங்கள் செய்கிறீங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து
ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து சரியான பாதையில் போகுதா, சரியான டைரெக்ஷனில் போகுதா, இல்லை ஏதாவது டீவியேஷன் இருக்கா, ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங் அண்ட் கண்ட்ரோல். ஓகே, அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க? மேனேஜ்மெண்ட் இஸ் an influence process to make things happen, to gain command over phenomena, to induce and direct events and people in a particular manner. இன்ஃப்ளூயன்ஸ் ப்ராசஸ் மாதிரி. ஓகே, ஒரு விஷயம் உனக்கு நடக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் உங்களை வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கமாண்ட் பண்ணுறாங்க, இல்லை இன்டியூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஈவெண்ட் வந்து இந்த பீப்புளை வச்சு எனக்கு நடக்கணும், இந்த மாதிரி பர்டிகுலர் மேனரில் நான் வந்துட்டு இந்த விஷயத்தை நான் வந்து முடிக்கணும். ஓகே, அவங்களுக்கு வந்து பவர் இருக்கும், காம்பிடன்ஸ், நாலேஜ், ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அப்போது இந்த ஆர்கனைசேஷன் கோலை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேல்யூஸ் என்ன அவங்களோடது தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எல்லாத்தையும் செஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானை இம்ப்ளிமெண்ட் செய்கிறது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீ மெஷர் பண்ணு, அந்த பர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எப்படி கரெக்டான பாதையில் போகிறோமா, இல்லை ஏதாவது டீவியேஷன் இருக்கா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்துட்டு மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.